சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தாயே, உன் சாய் அப்பா இவர்களை சுற்றி வளைத்து நெருங்கி விட்டேன். இவர்கள் வீட்டில் இலவு விழுந்தால்தான் இந்த சாயப்பா எனக்கு நிம்மதி. எதனால் ஒரு தெய்வம் இது போன்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டும்? ஒருவர் வீட்டில் ஒரு இழப்பு என்பது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயமா அல்ல. அது அவ்வளவு சுலபமாக நாம் சொல்லிவிடக்கூடிய காரியமும் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தெய்வம் நடத்த நினைப்பதற்கு என்ன காரணம்? எதனால் தெய்வம் இவர்களை சுற்றி வளைத்து இதை செய்ய நினைக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாயா? சாயப்பா எதை சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்தை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை சுற்றி என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். நான் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் சரியானதாக நீ உணர்ந்தது உண்மை என்றால், சாயப்பா செய்யும் எல்லா விஷயங்களும் உனக்கு நியாயம் கிடைக்கும் என்பதை நம்ப வேண்டும். உன் அப்பா உனக்காக வருவதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை எந்த இடத்திலும் நாம் விட்டுவிடக்கூடாது. தெய்வம் ஒரு விஷயத்தை சொல்கிறது என்றால் எந்த நிலையிலும் அதன் உண்மை தன்மை என்னவென்று தெரியாமல் நாம் விட்டுவிடக்கூடாது. உன் அப்பா நான் இந்த சாயப்பா உன்னோடு துணை இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ இந்த தெய்வமுடனிருந்து உனக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நான் உன் வாழ்க்கை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ நம்பு. எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். இந்த சாயப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் விரும்பிய விஷயங்களை அத்தனையும் இனிமேல் நம் கண்முன்னால் நடத்த இந்த சாயப்பா துணை இருக்கும் பொழுது நாம் எதற்காக அஞ்ச வேண்டும்? எந்த நிலையிலும் இனி நாம் விட்டுவிடக்கூடாது என்ற சூழ்நிலையும் சாயப்பா அனுமதியின்றி என் குழந்தை இனிமேலும் தொலைத்து விடாதே. இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை நான் கொடுக்க தயாராகிவிட்டேன். எவ்வளவு பெரிய செய்வினைகளை எல்லாம் இவர்கள் மற்றவர்களுக்கு செய்கிறார்கள். அந்த செய்வினையின் முடிவு என்னவென்று இவர்களுக்கு முதலில் தெரிய வேண்டும் அல்லவா? இந்த செய்வினை இவர்களுக்கு என்ன கொடுக்கும் என்பதை நிச்சயமாக இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதனையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். சாயப்பா துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தர காத்திருக்கிறதோ அதையெல்லாம் இனி உனக்கு சரியாகவே தந்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த தெய்வம் உனக்காக துணை இருந்து எல்லாவற்றையும் நடத்தி தரும் என்பதையும் நீ எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது. சாயப்பா ஒரு முடிவெடுத்து விட்டால் அதற்கு மறு பேச்சு இல்லை. ஒருவர் வீட்டில் இப்படி ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க அவர்கள்தான் காரணம். அது மட்டுமல்ல, இதற்கு நீயும் ஒரு காரணம் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ என்னவெல்லாம் செய்கிறாய், உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது, இந்த சாயப்பா உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடத்துகிறேன் என்பதனை எல்லாம் சற்று நீ கவனமாக கவனிக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை எப்படியெல்லாம் மாற்றுகிறது என்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு காரியத்தை எந்த தெய்வமாவது ஒரு பிள்ளைக்கு செய்ய நினைக்குமா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை இந்த குழந்தைக்கு நான் செய்ய நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இவர்களினுடைய நடவடிக்கைகள் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். மிகப்பெரிய சோதனையை உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். மேலும் உனக்கு காயங்களையும் கண்ணீரையும் இந்த வாழ்க்கை தர நினைத்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அதனால் உன் அப்பா நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். என்ன நினைத்தாலும் நாம் நினைப்பது போல நமக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை காலம் இந்த சாயப்பா இதை எல்லாமும் இவ்வளவு உன்னிப்பாக கவனித்திருக்கிறேன் என்று நீ தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து நிச்சயமாக நீ உன் வாழ்க்கை என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியென்று நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எத்தனை முறை சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உன் விஷயங்கள் பல நிச்சயமாக முடிவினை பெற்றிருக்கிறது தெரியுமா? அதுபோலத்தான் இப்பொழுது இந்த சாயப்பா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஒரு முடிவை பெற வேண்டும். இதற்கு மேலும் இது உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் என் குழந்தை நீ கலங்கி நிற்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக இருந்து கொண்டு தான் இருக்கும். யாராலும் இதை மாற்றிவிட முடியாது. உன் அப்பா நான் இருந்து உன்னை வழிநடத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி எதையும் என் குழந்தை நீ கைவிட்டு விடக்கூடாது.
உனக்கான தருணங்களை நான் எப்பொழுதுமே உன்னிடம் சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்கான நேரங்களை எப்பொழுதுமே நான் உனக்கென தந்து கொண்டு தான் இருக்கின்றேன். நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி இனிமேலும் நீ கலங்கி விடாதே. உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களுக்காக நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. தெய்வம் முன்னின்று இந்த சாயப்பா உனக்கு துணை இருக்கும். இந்த காலம் முழுக்க இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ உன்னை ஆட்டி படைக்கும் பல பிரச்சனைகள் முழுமையாக உன்னை விட்டு விலகும் என்பதை நீ நம்பு. எந்த நேரமும் உன்னையே சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் உன்னை என்னவெல்லாம் செய்ய நினைத்தார்கள் என்பது தெரியுமா? எப்படிப்பட்ட மனநிலையில் எல்லாம் உன்னை தள்ளிவிட இவர்கள் பார்த்தார்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட வேதனைகளையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்து இவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள் தெரியுமா? வேண்டுமென்றே ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உனக்கு தந்ததோடு மட்டுமல்லாமல் உன் வீட்டில் ஒரு இழவு விழ வேண்டும் என்று தெய்வத்தின் முன்னால் வேண்டுதல் வைத்தார்கள் அல்லவா? இவர்கள் உன் வீட்டில் ஒரு உயிர் போக வேண்டும் என்று தெய்வத்தின் முன்னால் வாய் கூசாமல் கேட்டவர்கள் அல்லவா? இவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் கேட்டதையெல்லாம் இனி தெய்வம் இவர்களுக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் பட்சத்தில் சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களையும் என் குழந்தை நீ நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. உன் சாயப்பா உன்னோடு உனக்காக துணை இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் இனி கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. சாயப்பா ஒரு விஷயத்தை சொன்னால் அதை மறுக்க நீ ஒருபொழுதும் துணிந்து செய்கின்றாய் என்றால் அதை பெறுவதற்கு அவர்கள் எந்த அளவிற்கு பாவங்களை செய்திருக்க வேண்டும் என்பதை நீ உணர வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையில் எப்பொழுதுமே துன்பங்களையும் காயங்களையும் கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ தெரிந்து தெய்வம் சுற்றி முற்றி பார்த்து உனக்கு எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகவே நடத்தும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்ததையெல்லாம் இனி நினைத்து நீ ஒருபொழுதும் கலங்காதே. உனக்கு நடக்க இருப்பது என்னவென்று நீ சந்திக்க வேண்டிய காலம் கைகூடி வந்துவிட்டது. எப்பொழுதும் மற்றவர்கள் மத்தியில் ஒரு அவமானத்தை பெற்றுவிட வேண்டும் என்று யாரும் நினைப்பது கிடையாது. ஒரு அவமானத்தை சந்தித்த பிறகு தலை தூக்க முடியாமல் இங்கு வருந்தி கொண்டிருப்பவர்கள் தான் ஏராளம். அப்படி இருக்கும் பொழுது நீயும் அப்படி ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க அனுமதி கொடுத்தது கிடையாது. ஆனால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உன்னை அதிகமான வேதனைக்கு ஆட்படுத்தப்படுவது காரணம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, எப்பொழுதுமே நீ ஒவ்வொரு விஷயங்களிலும் மனம் கலங்கி நிற்பதுதான், ஒவ்வொரு விஷயங்களிலும் மனம் பதறி நிற்பதுதான். உன்னை சுற்றி ஒரு அவமானம் வந்துவிட்டது என்றால் ஐயோ அம்மா என்று கதறி துடிக்கிறாயே தவிர என் குழந்தை எதையுமே நீ சரியாக யோசித்து விடுவதில்லை. எதையுமே என் குழந்தை நீ சரியாக சிந்தித்து விடுவதில்லை. உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்லும் வார்த்தைகள் என் குழந்தையின் மனதில் எப்படியே பதியட்டும். ஏனென்றால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நம்முடைய மனதில் இருக்கின்ற சிந்தனைகளை மட்டுமே நமக்கு கவனத்தில் கொண்டு நல்லதை நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள். உனக்காக நான் துணை இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதை அது உனக்கே என்று எப்பொழுதும் தெளிவுபடுத்தும் என்பதை நீ மறக்காதே. நல்லது வேண்டி உனக்கு நான் எதையும் உணர்த்தி தருகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல விஷயங்களை உனக்கு நடத்த வேண்டிய இந்த சாயப்பா துணையிருந்து எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே நடத்துகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும்பொழுது என் குழந்தை இனி எந்த காலங்களிலும் நீ எதற்காகவும் உன்னுடைய மனதை மட்டும் தளரவிட்டு விடாதே. அப்பா சொல்வது போல உனக்கு மேலும் மேலும் பல தருணங்கள் இனிமேல் நிச்சயமாக உருவாக்கக்கூடும். உன்னை சோதனைப்படுத்திய பல விஷயங்கள் கூட இனி உனக்கு பல நன்மைகளை நடத்திவிடக்கூடும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரும் இது போன்ற ஒரு வார்த்தைகளை இன்னொருவரின் மீது ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது என்ற அறிவுரை வழங்குகின்ற இந்த சாயப்பா அவர்கள் வீட்டில் இரவு வேலை காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் இதுதான் காரணம். சரி, அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் வீட்டில் இருப்பவர்களை எதற்காக நாம் நினைக்க வேண்டும் என்று நீ யோசிக்கலாம். உண்மைதானே? அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் அவரவர்கள் தவறுகளினுடைய வீரியத்தை பொறுத்துத்தான் தண்டனைகள் கொடுக்கப்படும். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எந்த எல்லை வரை செல்கிறது என்பதை பொறுத்துத்தான் இங்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடியது எல்லாமும் என்னவென்று ஏதுவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா நான் உடனிருந்து உனக்கு தரக்கூடிய எல்லா மாற்றங்களையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை முதலில் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதை நீ உணர்ந்து விட்டாயானால், இனிமேல் அப்பாவின் கை கொண்டு உன் வாழ்க்கையில் நீ பல மாற்றங்களை அடைவதோடு மட்டுமல்லாமல், உன்னுடைய வெற்றியையும் நோக்கி நீ பயணப்பட்டு விரிவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தேவைகள் என்ன? நீ விரும்புவது என்ன? இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது? இது எல்லாமும் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பது இனி உன்னை எப்பொழுது மேன்மைப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் இருப்பதை என் குழந்தை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக உனக்கு அனைத்தும் வெற்றிகளாக நிறைவேற்றி தருவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.